ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்டு டேட்டா டைப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த செட்டு டேட்டா டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டர்டான டேட்டா ஐட்டம்ஸை கொடுக்காது, அன்ஆர்டர் டேட்டா ஐட்டம்ஸ் தான் கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோமோ அது மாதிரி இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது செட் டேட்டா ஐட்டம்ஸ். இதே டியூப்பிளில் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸை நம்ம நியூ எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியாது. அப்போ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அப்போ என்ன க்ரியேட் பண்ணுறோமோ டியூப்பிள் எலமெண்ட்ஸில் அது அப்படியே தான் ரீட்டைன் ஆகும். அது எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. செட்டில் அப்படி இல்லை, அன்ஆர்டர்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற எலமெண்ட் அப்படியே அவுட்புட்டில் வராது, சேஞ்ச் ஆகி பொசிஷன் சேஞ்ச் ஆகி கூட வரலாம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட்ஸை நம்ம நியூ எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செட்டுன்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகம் வர்றது யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமும் நம்ம இந்த செட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு செட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்குறோம். இது கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறோம். உள்ள எலமெண்ட்ஸை நம்ம கொடுக்குறோம், கமா செப்பரேட் பண்ணி கர்லி பிரேஸ். முன்னால் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி உள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்தோம், கமா யூஸ் பண்ணி. அடுத்து டியூப்ளுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்டட் ப்ராக்கெட்ஸ், அதாவது பராந்தசிஸ் யூஸ் பண்ணி உள்ள எலமெண்ட்ஸை கமா செப்பரேட் பண்ணி கொடுத்தோம். இப்போ செட்டுக்கு பார்த்திங்கன்னா கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் ஆஃப் எலமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த செட்டுங்கிற டேட்டா டைப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணி பார்க்குறேன். அங்கே நம்ம அப்பண்ட் யூஸ் பண்ணோம். இங்கே ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஆடுன்னு ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோடு இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த எலமெண்ட்டு ஆட் ஆகி வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே நம்ம எக்ஸ்டெண்டுன்னு ஒரு மெத்தட் பார்த்தோம் லிஸ்ட்டில். அதை யூஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, அது அப்டேட் அப்படிங்கிற மெத்தட். இந்த அப்டேட் மெத்தட் வழியாக ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு செட்டையே திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு செட்டில் இன்னொரு செட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி ஃபங்க்ஷன் இல்லை மெத்தட்னு சொல்லலாம். அது அப்டேட். இப்போ நம்ம அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதில் இந்த எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எலமெண்ட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட்டில் ஒரு வேரியேஷன் இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த 54ங்கிற எலமெண்ட்டு செட் 1லேயும் இருக்குது, செட்டு 2லேயும் இருக்குது. அப்போ அது 2 டைம்ஸ் அக்கராக இருக்குது. ஆனால் அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட்டில் அந்த 54 அப்படிங்கிறது 1 டைம் மட்டும் ப்ரெசென்ட் ஆன மாதிரி அவுட்புட்டில் வந்திருக்கும். 2 டைம்ஸ் செட் 1லேயும் இருக்குது, செட்டு 2லேயும் இருக்குது. அந்த மாதிரி 2 அவுட்புட்டும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம அடுத்ததாக அப்டேட் மெத்தடு பார்த்தோம். இந்த அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு செட் எலமெண்ட்ஸையே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆடுங்கிறது புதுசாக பார்த்துருக்கோம் செட்டில். அது மாதிரி ஆடுங்கிறது ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு, அப்டேட்டுங்கிறது குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கார்ட் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ரிமூவ்னு ஒரு மெத்தடு பார்த்தோம் லிஸ்ட்டில். இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்கார்டுங்கிற மெத்தட் இருக்குது. டிஸ்கார்ட் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டு என்ன வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த எலமெண்ட்டை
ப்ராக்கெட்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி என்ன எலமெண்ட் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஸ்கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் அங்கே பார்த்துருப்போம். இந்த பாப்புங்கிற ஃபங்க்ஷன் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேண்டமாக ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிஓபி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் பேசுறதுலாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இதை தவிர டெல்லுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த டெல்லுங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸு. அதை நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்த்துப்போம், செப்பரேட் செஷனில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் புதுசாக மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். செட் ஆப்ரேஷன் வச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆட் வந்து சிங்கிள் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு, அப்டேட் வந்து குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு செட்டையே நம்ம இன்னொரு செட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்கார்டு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஸ்கார்டு அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே செட் ஆப்ரேஷனில் நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அன்ஆர்டர்டாக இருக்குது. நம்ம கொடுத்தபடியே ஆர்டர்டாக இல்லை. செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன எலமெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அப்படியே டிஸ்பிளே ஆகும். இதுலேயும் அப்படி தான், அதாவது டியூப்பிள்லேயும் அப்படி தான். ஆனால் செட்டில் வந்து எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது டியூப்பிளில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அது இங்கே செட்டில் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸை நம்ம புதுசாக ஆட் பண்ணுறது தான் இப்போ ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறோம். ஆடு, அப்டேட்டு இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த பாப் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். இது ஒரு எலமெண்ட்டை ரேண்டமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிஓபி பாப்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலை, பொசிஷனோ வேல்யூவோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ரேண்டமாக ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கு, 32ங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளியர்னு ஒரு மெத்தடை பார்த்துருப்போம் அங்கே லிஸ்ட்டில். அது வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்காக பார்த்துருப்போம். அதுவும் இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸை செட்டோட நேம் டாட் கிளியர்னு கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அது மாதிரி காப்பின்னு ஒரு மெத்தடு பார்த்துருப்போம் லிஸ்ட்டில், அதுவும் இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ set2 = set1 டாட் காப்பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் set1 இருக்கிற எலமெண்ட்ஸை அப்படியே set2க்கு நாம் காப்பி பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ் காமனாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அங்கேயும் நம்ம லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ண முடியுது. இந்த கிளியருங்கிற ஃபங்க்ஷன், பாப்புங்கிற ஃபங்க்ஷன், காப்பிங்கிற ஃபங்க்ஷன். சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் லிஸ்ட்லேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது, இங்கேயும் செட்டுலேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ எலமெண்ட்ஸை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா லிஸ்ட்டு, பெராந்திசிஸ்க்குள்ளே கொடுத்தா டியூப்பிள், கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்தா நம்ம செட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ காப்பி ஆப்ரேஷனுக்கான அவுட்புட்டை நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், அப்புறம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 4 விதமான ஆப்ரேஷன்ஸ் இங்கே ஸ்பெஷலாக செட்டுக்கான ஆப்ரேஷன்ஸாக இருக்குது. அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். அதுக்காக நான் புதுசாக 2 செட்டு க்ரியேட் பண்ணுறேன். செப்பரேட்டாக ஏன்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன், அது மாதிரி பின்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த செட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணுறது இங்கே நம்ம எந்த எலமெண்ட் வேணாலும் டைப் ஆஃப் எலமெண்ட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸாக நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்குன்னா வேர்டு மாதிரி, டேட்டா, வெப், கிளைண்ட் அப்படின்னு சொல்லி 3 வேர்டை ஏங்கிற செட்டுக்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பின்னு ஒரு செட்டு ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம 3 வேர்டை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதில் ஒன்று ஆக்சஸ்னு வைக்கிறேன், இன்னொன்று டேட்டானே வைக்கிறேன். அது இந்த ஆப்ரேஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வேர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வர் அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிளாக அதை பார்க்குறோம்.
இப்போ பார்த்திங்கன்னா யூனியன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ஏ டாட் யூனியன் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தோம்னா 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் நாம் வியூ பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா யூனியன்கிற ஃபங்க்ஷன் புதுசாக ஒரு செட்டை க்ரியேட் பண்ணி அதில் இந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் ப்ளேஸ் பண்ணுது. இந்த யூனியன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பைப்புன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த பேக்ஸ்லாஷ்ன்னு இருக்கும் என்டர் கீக்கு மேலே கீபோர்டில். அதில் பார்த்திங்கன்னா அந்த பைப் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். அதைத்தான் இங்கே யூனியனுக்கான சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூனியன் ஆப்ரேஷனுக்கு நம்ம டாட் யூனியன் ஆஃப்னு சொல்லி வேர்டே கொடுத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷனையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா பைப் சிம்பிள். ஸோ 2 செட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நம்ம எடுத்து புதுசாக ஒரு செட்டை க்ரியேட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம விஷயம் கவனிக்கிறோம். டேட்டாங்கிறத நான் 2 டைம்ஸ் செட்டு ஏலையும் டேட்டாங்கிற வேர்டு இருந்தது, பிலையும் டேட்டாங்கிற வேர்டு இருந்தது. ஆனால் அவுட்புட்டில் வரும்போது டேட்டா 1 டைம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டூப்ளிகேட்ஸு நாட் அலோவ்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செட்டில் டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணலை. அதே நீங்கள் லிஸ்ட்டுலேயோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும், டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நம்ம செஞ்சு பார்க்கக்கூடிய ஆப்ரேஷன் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன். இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷனை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷனுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பர்சன் சிம்பிள், ஆம்பர்சன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏ ஆம்பர்சன் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த சிம்பிளையும் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த சிம்பிள் போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டாட்டெல்லாம் வைக்க வேண்டாம். சிம்பிள் ஏ, அந்த சிம்பிள் என்னவோ இப்போ பைப் சிம்பிள் போட்டால் யூனியன், அது மாதிரி நம்ம போடுவோம். ஏ பைப் சிம்பிள் பி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது இன்டர்செக்ஷனுக்கான சிம்பிள் ஆம்பர்சன், அண்டு சிம்பிள் அண்டுக்கான சிம்பிள் ஆம்பர்சன் சொல்கிறோம். ஏ அண்டு பி அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ், இந்த இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது 2 செட்டில் இருக்கக்கூடிய காமன் டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இது காமனாக இருக்கும் 2 செட்டுலேயும், எது காமனாக இருக்கோ அது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அது புது செட்டாக க்ரியேட் ஆகி ஸ்டோர் ஆகும். அப்போ ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா டேட்டாங்கிறது அதாவது நம்ம கொடுத்தோம், 2யுமே டேட்டான்னு கொடுத்தோம். இது இன்டர்செக்ஷனாக நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. இப்போ 2 செட்லேயும் காமனாக இருக்கக்கூடியது டேட்டா. இன்டர்செக்ஷனில் அதான் அவுட்புட்டு. இன்டர்செக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது பதிலாக நம்ம முன்னாடியே சொன்னபடி ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபரன்ஸ். மோஸ்ட்லி ஏன்னு ஒரு செட்டு வச்சுருக்கோம், பின்னு ஒரு செட்டு வச்சுருக்கோம். இந்த ஏ செட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டுமே அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிஃபரன்ஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் எல்லாமே செட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ், ஸ்பெஷல் மெத்தட்ஸ். இது செட்டில் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் பி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த வெப் அண்டு கிளைண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட், பியில் இருக்கிற கண்டென்ட் எதுவுமே வரல. பிங்கிற செட்டில் இருக்கக்கூடியது டேட்டா கூட பார்த்திங்கன்னா அது காமனாக இருக்குது, காமனாக இருக்கக்கூடியதும் வரல. அப்போ எது யுனிக்காக இருக்கோ ஏ செட்டில் அது மட்டும் செட் ஏல இருக்கக்கூடியது மட்டும் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. டிஃபரன்ஸுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா மைனஸ், டிஃபரன்ஸ் ஏ மைனஸ் பின்னு கொடுத்துக்கலாம். ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
எது எது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த மைனஸ் சிம்பலை நம்ம கொடுத்து காமிக்கிறோம். இந்த மைனஸ் சிம்பலை கொடுத்து காமிச்சு எது வந்து காமனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் யூனிக்காக இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்து நம்ம அவுட்புட்டாக பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அதையும் நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது அதுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா கேரட் சிம்பிள், கேப்பு மாதிரி இருக்கும். அதை வந்து கேரட் சிம்பிள்னு சொல்லுவோம். அதை தான் வந்து நம்ம சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுக்கான சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ஏ டாட் சிமெட்ரிக் அண்டர்ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே பின்னு கொடுக்கும், ரெண்டாவது செட்டோட நேமை கொடுக்கணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே வருது. எது காமனாக இருக்கோ அது வரல. ஸோ காமனாக 2 செட்லேயும் இருக்கக்கூடியதை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிடுது. மற்ற யூனிக்கான எலமெண்ட்ஸை ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் வருது, பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் வருது. ஆனால் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் வரல. டேட்டா வந்து காமனாக இருக்குது, ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது, அது டிஸ்கார்ட் ஆகிடுது. ஸோ கேப் சிம்பிள் போடுறோம். கேப் தான் கேரட் சிம்பிள்னு சொல்கிறோம். இது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுக்கான சிம்பிள், அதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தது எல்லாமே செட்டுக்கான மெத்தட்ஸ், ஆடு, அப்டேட்டு, பாப் சிம்பிள், டிஸ்கார்டு, காப்பி, கிளியர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்லேயே இருக்குது. இங்கே ஸ்பெஷலாக பார்த்தது என்னென்னு பார்த்துருப்போம். எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.